விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. நியூசிலாந்து அணியை வீழ்த்தி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் 3வது முறையாக மகுடம் சூடியுள்ளது இந்திய அணி. இதனையொட்டி நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். துபாயில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் நேற்று பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் யங் 15 ரன்னிலும், ரச்சின் ரவீந்திரா 37 ரன்னிலும் வெளியேறினர். மிட்சல் 63 ரன்னிலும், பிரேஸ்வெல் 53 ரன்னிலும் பெவிலியன் திரும்பினர். 50 ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 251 ரன் எடுத்தது. இந்திய அணி தரப்பில் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளும், ஜடேஜா, ஷமி தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். பின்னர் களமிறங்கிய இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் ஆகியோர் சிறப்பான தொடக்கத்தை தந்தனர். ரோஹித் 76 ரன்னிலும், சுப்மன் கில் 31 ரன்னிலும், கோலி 1 ரன்னிலும் வெளியேறினர். ஸ்ரேயஸ் ஐயர் 48, அக்சர் பட்டேல் 29 ரன்னில் ஆட்டம் இழந்தனர். ஹர்திக் பாண்டியா 18 ரன்களில் வெளியேற KL ராகுலும் ரவீந்திர ஜடேஜாவும் அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். 49 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 254 ரன்கள் எடுத்து இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபியை கைப்பற்றியது. ஆட்ட நாயகன் விருது கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கும், தொடர் நாயகன் விருது நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திராவுக்கும் வழங்கப்பட்டது. இதற்கிடையே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை மெரினா பெசன்ட் நகரில் அமைக்கப்பட்டிருந்த பெரிய திரையில் ரசிகர்கள் போட்டியை கண்டுகளித்தனர். இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நான் விராட் கோலி தான் அடிக்கல, 1 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் விடுங்க, இந்தியா ஜெயிச்சிச்சு, அது போதும். ரோஹித் சர்மா அடிச்சாரு. மைண்ட் செட்டே தோத்துருவோமான்ற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இருக்கிறாங்க. ஹார்டிக் வந்ததுனால தான். ஹார்டிக் போன மேட்ச் ஆஸ்திரேலியா கூட அப்படிதான் நர்வஸா இருந்தோம். வந்தாரு, 3 6 அடிச்சாரு. ஃபுல்லா இருந்த டென்ஷன் எல்லாம் கம்மி பண்ணிட்டாரு. அதே மாதிரி தான் அந்த ஒரு ஹோப் இருந்துச்சு, ஹார்திக் பாண்டியா வந்து அடிப்பாருன்ட்டு. அதே மாதிரி வந்தாரு, நல்லா ஆடினாரு. ராகுல் ப்ரோ வேற லெவல் ப்ரோ, கிளாஸ் ப்ரோ ராகுல். இதை வந்து சூப்பரா கொண்டு போய் அதை எந்தெந்த இடத்துல ஸ்லோவா ஆடணுமோ அந்த இடத்துல ஸ்லோவா ஆடி, எந்த இடத்துல பவுண்டரிஸ் கொண்டு போகணுமோ கரெக்டா கொண்டு போய் கரெக்டா முடிச்சாங்க. இந்தியா சூப்பர் வின். கோலி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலதான். பட் வந்து அவர் பாகிஸ்தான் எந்த டீம் அடிக்கணுமோ அந்த டீம் அடிச்சாரு. பிளஸ் வந்து செமிஃபைனல் சூப்பரா ஆடி இருந்தாரு. இதே போல மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர், மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி, ஜம்மு உட்பட பல்வேறு பகுதிகளில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தொடரில் அதிகபட்சமாக நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திரா 263 ரன்களும், ஸ்ரேயஸ் ஐயர் 243 ரன்களும், பென் டக்கெட் 227 ரன்களும் எடுத்துள்ளனர். பந்துவீச்சை பொறுத்தவரை நியூசிலாந்து வீரர் மேட் ஹென்றி 10 விக்கெட்டுகளும், வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி தலா 9 விக்கெட்டுகளையும் எடுத்துள்ளனர். ஏற்கனவே 2002ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் சாம்பியன்ஸ் கோப்பையை பகிர்ந்து கொண்டன. 2013ஆம் ஆண்டு இங்கிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை வென்றிருந்தது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.